காதல் மோகினி. சாமி தங்கக்குட்டி. என்ன பத்தா கூப்பிட்டியா? ஆமராசா. என்ன சாமி ஏன் ஒரு மாதிரி இருக்க? தலை எதுவும் வலிக்குதாயா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பத்தா, சும்மா தான் படுத்து கிடக்கேன். என் சாமி, என் வயசுக்கு எத்தனை பேர்த்த நான் பார்த்துருப்பேன். எதையுமே வாயை திறந்து சொல்ல மாட்டியா ராசா? வலியை கூட பொறுத்துட்டு இருந்தா மனசு ரணமா போகும். அன்னைக்கு கூட உங்க சித்தப்பனை பத்தி மோகினி விசாரிச்சிச்சு. எல்லார்கிட்டையும் சொல்லி புலம்புறதே. இருந்தாலும் அந்த பிள்ளைகிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மனசே லேசாச்சு பார்த்துக்க. அந்த மாதிரி உன் மனசுல எதா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்லியா, அப்பதான் மனசு கொஞ்சம் லேசாகும். தடுமாற்றம் இல்லாம யோசிக்க தோணும்யா. பாட்டி, தீரன் சித்தப்பாவை பத்தி அவ விசாரிச்சா? ஆமையா ராசா, அவர் என்ன ஆனாரு, எங்க போனாரு, ஏன் உங்க வீட்டுல இல்லைன்னு ஏதேதோ கேட்டா. ஆனா கடைசியில ஒரு வார்த்தை சொன்னா பாரு, நிச்சயம் அவர் உங்களை தேடி வருவார்னு. அது வாக்கு பொண்ணா பழிக்கட்டும்னு சந்தோஷப்பட்டேன். கடைசியில அவளே இப்ப வீட்டை விட்டு போயிட்டா. இந்த மோகினி பிள்ளை இங்க இருந்து போனது எனக்கு ரொம்ப சங்கடமா தான் இருக்கியா. பாட்டி என்ன வேணும், பாட்டி அதை செய்யவா, பாட்டி இதை செய்யவான்னு ஓடிக்கிட்டே தெரியவா. அந்த பிள்ளை இருந்தங்காட்டித்தான் வீடே கலகலப்பா இருந்துச்சு. அது போனதுல இருந்து எனக்கு பொழுதே போக மாட்டேங்குதியா. இவன் எதுக்கு என்ன தீர மாமான்னு சொன்னா? தீரன் சித்தப்பாவை பத்தி விசாரிக்கிறா. சரி, தனியா போய் யோசிப்போம். என்னதான் ஆம்பளை பிள்ளைய நம்ம வீட்டுல 4 பேர் இருந்தாலும் ஒரு பொட்டை பொண்ணு மாதிரி வராதியா. சரி சரி பாட்டி, நான் போய் குளிச்சுட்டு சாப்பிட கிளம்புதே. சரியா ராசா, 2 நாளா சோகமா கிடந்தேன். இன்னைக்குதான் உனக்கு பசி எடுத்திருக்கு போல. போ போ போய் சாப்பிட்டு வா. இந்த மோகனாவை புரிஞ்சுக்கவே முடியலையே. என் சித்தப்பாவை பற்றி பேசினா ரொம்ப எக்ஸைட் ஆகுறா. ஒருவேளை அவளுக்கும் இவளுக்கும் ஏதாவது சொந்தம் இருக்குமோ? ஒன்றுமே சொல்லாமல் இவ வேற போய் தொலைஞ்சிட்டான். நான் வர வரைக்குமாவது காத்திருந்துருக்கலாம். என்னை பார்த்துருந்தா கண்டிப்பாக போயிருந்திருக்க மாட்டா. மாமான்னு கட்டி பிடிச்சி கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்லியிருப்பா. என் மேலே தான் தப்பு. நான் இங்கே இருந்திருக்கணும், போயிருக்கக்கூடாது. யோசிக்கணும். அவளுக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம். அவங்க குடும்பத்தில் ரொம்ப பயத்தோடு தான் இருந்திருப்பா போல. அதனால தான் அவள் இங்கேருந்து போவிப்பான்னு நினைக்கிறேன். எப்படியோ போகணும், அவளை விடவும் இல்லை. இவளை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஏதாச்சும் அவளை பற்றி தகவல் தெரியுதான்னு கேட்போம். ஹலோ, டேய் சொல்லுடா மாப்பிள்ள, என்னடா ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்க? அது ஒன்றும் இல்லைடா, எனக்கு ஒரு ஹெல்ப்பு. நீ போலீஸாக இருக்கனால உன்னால் கண்டிப்பாக முடியும்டா. பண்ணுறியா? டேய், உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்டா. உன் குடும்பத்தால தான் நான் இன்னைக்கு போலீஸாவே ஆயிருக்கேன். எனக்கு கஷ்டப்பட்ட காலத்துல நீங்க தானடா ஹெல்ப் பண்ணீங்க. சொல்லுடா, என்ன ஹெல்ப் வேணும் உனக்கு? அது மோகனான்னு ஒரு பொண்ணுடா. அங்கே உங்களுக்கு பக்கத்து ஊரில் இருக்கிற அரண்மனையில் தான் அந்த பொண்ணோட வீடு இருக்கு. அங்கே தான் அவள் தங்கியிருக்கா. அவளை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வேணும். அப்படியே அவங்க வீட்டில் உள்ளவங்க பற்றினும் தகவலும் எனக்கு வேணும்டா. டேய் அகரா, என்னடா உண்மையாவாடா சொல்ற? நீ தான் ஒரு பொண்ணை பத்தி கேட்குறியோ? பொண்ணை பார்த்தா மண்ணை பார்க்குற கேங்கு தானடா நம்ம. டேய், பண்ணுவியா மாட்டியா? சரிடா, நீ ஒரு பொண்ணை இப்படி தேடுறியே, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இருந்தாலும் உனக்காக அங்க இருக்க ஸ்டேஷன்ல சொல்லி விசாரிக்க சொல்றேன். டேய் அகரா, உன்னோட நல்ல நேரம் கம்பத்துல என்னோட ஃப்ரெண்டு தான் டியூட்டியில கிடக்கான். அந்த பொண்ணை பத்தி கேட்டதும் அந்த அரண்மனையில தான் அவரோட மாமா ரொம்ப வருஷமா வேலை செய்யுதான்னு சொல்லுதேன். அவங்க கிட்ட கேட்டதுக்கு மோகனா பத்தி எதுக்கு விசாரிக்கிற, அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு கண்டிப்பா சொல்லிவிட்டாராடா. அப்ப ஏதோ கண்டிப்பா விலங்கு இருக்குல்ல. ஓ அப்படியா? சரி ஓகேடா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வரேன். உன் ஃப்ரெண்டோட மாமாவை நான் உடனே மீட் பண்ணணும். எப்படியாவது எனக்காக இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் செய்டா. அவர் அங்கேயே பிடிச்சி வைடா, நான் வேகமாக வந்துடுறேன். சரியில்ல, உனக்காக இதை கூட நான் செய்ய மாட்டேனா? அவரை சாதுரியமா பேசி ஏதாவது சொல்லி வந்து உட்கார வைக்கிறேன். நீ வந்து கேட்டுக்க என்னென்ன வேணுமோ. ரொம்ப தேங்க்ஸ், நான் வச்சிடுறேன். சீக்கிரமா அங்கே போய் பார்க்கணும். மோகனாவுக்கு ஏதோ ஆபத்துன்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். டேய் அகரா, என்னடா காப்பி குடிக்கிறியா? குடி குடி. இல்லை,
கழனி தண்ணி குடிக்கிறேன், வேணுமா? டேய், என்னடா நான் கேட்டுவிட்டேன், காப்பி தானடா கேட்டேன். அதெல்லாம் சரி மாமா, நான் ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு வரேன், நீங்க அப்பா கிட்ட சொல்லிடு என்ன. டேய் டேய், இல்ல இல்ல, நானும் வரேன். பாரு, கூப்பிட போறான், இருடா நானும் வரேன். ஐயோ மாமா, நீ எதுக்கு என் கூட வர? என்னடாகரா இப்படி சொல்லிவிட்ட? எங்க அக்கா உன்னை 10 மாசம் தான் சுமந்தா. இந்த 25 வருஷமா நான் உன்னைய என் மார்ல சுமந்துட்டு இருக்கேன்ல, என்னைய பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுவிட்டேன். ஐயோ மாமா, இந்த டைலாக்லாம் இப்ப தேவையா? நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போறேன்னு சொன்னேன்ல. டேய், என்னடா நேத்து வரதுலேயே குறியா இருக்கவ, நாம 2 பேரும் அப்படியாடா பழகணும். ஆமா, சரி சரி, அழாத, வந்து தொலை. சரி சரி, பார்த்து ஓட்டல. மாமா, நான் உங்ககிட்ட இப்பயே ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம போற இடம் நம்ம வீட்டில் யாருக்காவது தெரிஞ்சது, நீ தொலைச்சு. ஏய், நான் போய் சொல்லுவேனாடா? நீ சொல்ல மாட்ட, உனக்குள்ள தண்ணி போட்டினா தானா ஒருத்தன் வந்து சொல்லிவிடுவான். ஏய் மாமா, என்னடா இப்படி நினைச்சுக்கிட்ட? நான் அவ்வளோ சீக்கிரத்தில் யார்கிட்டயும் எந்த ரகசியத்தையும் சொன்னதில்லைல. மாமா, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். தயவு செஞ்சு வீட்டுக்கு போனால் வாய் வச்சுட்டு சும்மா இரு. இப்போ நம்ம போகிற காரியம் ஃபர்ஸ்ட்டு சக்ஸஸ் ஆகுதான்னு பார்ப்போம், அவ்வளோதான். சரியில்ல. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம் தம்பி, என்ன வேணும் உங்களுக்கு? அந்த போலீஸ்கார தம்பி சொன்னதுனாலதான் நான் இங்க வந்தேன். ஆமாங்க ஐயா, நீங்க அந்த அரண்மனையில வேலை பார்க்கறதா சொன்னாங்க, அது உண்மையா? ஆமா தம்பி, நான் சின்ன வயசுல இருந்து அங்கதான் வேலை பார்க்கேன். நான் தான் அந்த வீட்லயே ரொம்ப வயசான வேலையாளு. அப்ப பழங்கால பொருள் எல்லாம் இருக்கிற மியூசியத்துல உங்களை உட்கார வச்சிடலான்னு சொல்லுதீங்க. ஐயோ மாமா, கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இரு. சரிடா, முடிக்கிறதே, நீ எங்க பேசு. அது அவர் கொஞ்சம் அதிக பிரசங்கி, தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. எனக்கு அந்த அரண்மனையில் இருக்கிற மோகனா பத்தி தெரிஞ்சாகணும். இது மோகனா பத்தியா? அதையெல்லாம் எதுக்கு நீங்க கேக்குறீங்க? இதெல்லாம் வந்து கேட்காதீங்க. ஏயா இப்படி பதறீங்க? தம்பி, இது விளையாட்டுக்காரம்லாம் இல்ல, வேற ஏதோ விசாரிக்க கூட்டிட்டு வந்துட்டு இப்படி பண்ணா எப்படி? நான் கிளம்புதேன். நீங்க பதறத பார்த்தாலே தெரியுது அங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு. அதெல்லாம் உனக்கு எதுக்கு தம்பி? மோகனா இந்த 1 மாசமா வீட்டுல இல்ல, எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே? ஆமா. அவ வேற எங்கேயும் இல்ல, இந்த 1 மாசமும் என் கூட எங்க வீட்டுல தான் இருந்தா. என்னது, உங்க வீட்டுல இருந்தாளா? ஆமாங்க ஐயா, அந்த பிள்ளைய எங்க குடும்பத்துல தான் பாதுகாப்பா வச்சிருந்தோம். தாயா பிள்ளையா பழகுச்சு. கடைசியில என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நாங்க ஊர்ல இல்லாதப்ப அவன் மாமங்காரன் கூட்டிக்கிட்டு வந்துட்டான். இங்க பாருங்க ஐயா, என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மோகனாவை பத்தி மட்டும் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லுங்க. நீங்க அங்க என்னவா இருக்கீங்க, எத்தனை வருஷம் வேலை செய்யறீங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. எனக்கு மோகன பாப்பா நல்லா இருக்கணும்னு தாங்க என் ஆசை. நான் எல்லாத்தையும் சொல்லுதேன். தம்பி, நாங்க மோகனம்மாவோட தாத்தா காலத்துல இருந்தே அங்க வேலை செய்தோம். எப்பவும் அவங்க குடும்ப விஷயத்துல எதையுமே வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. முக்கியமா ஏதாவது பேசும்போதோ இல்ல முடிவெடுக்கும் போதோ வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் வெளியில அனுப்பி விடுவாங்க. மோகனாவோட அத்தை வடிவமா அத தன்னோட பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க ஐயா. அந்த பிள்ளையும் அவங்க மேல உயிராதான் இருக்கும். ரொம்ப அப்பாவி, வெளுத்ததெல்லாம் பால்னு நினைச்சிட்டு கிடக்குங்கய்யா. வேலை செய்யற யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க போல. அவங்க மாமனும் அவர் பையனும் இல்லாத நேரம் எங்க கிட்ட எல்லாம் வந்து ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போகும். என்ன செய்ய, அவங்கள கண்டாலே பயந்து நடுங்கும். என்ன சொல்லி அந்த பிள்ளைய மிரட்டி வச்சிருக்காங்கன்னே தெரியல. அதுவும் சில சமயம் அந்த வீரையா மோகனாவை எங்க முன்னாடி கை நீட்டி அடிச்சிருக்காரு. எங்களுக்கே சங்கட்டமா இருக்கும். அந்த வீட்டோட இளவரசி அதை போய் இத்தனை கொடுமை செய்யறாங்களேன்னு நாங்க என்ன செய்ய முடியும்? கண்டுங்க, நம்ம அமைதியா இருந்துக்குவோம். மாப்பிள, இப்ப புரியுதா மோகனா ஏன் அவ்வளவு பயந்து நடுங்கிக்கிட்டே இருந்துச்சுன்னு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வடிமாமா பையனுக்கும் மோகனாவுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஏற்பாடாகி நின்னு போயிடுச்சுங்க ஐயா. அப்பதான் மோகனம்மா வீட்டை விட்டு போனது. அப்புறம் எங்க இருந்தோ நேத்து கூட்டிட்டு வந்தாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நேத்து நைட்டே வடிவம்மா கழுத்து அறுத்துக்கிட்டாங்க ஐயா. ஐயோ, அப்புறம் என்னாச்சுங்க? அப்புறம் என்ன, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கு. இவ்வளவுதாங்க ஐயா எனக்கு தெரியும். தயவு செஞ்சு நான் இந்த விஷயத்தையெல்லாம் சொன்னேன்னு செந்தாமரை ஐயாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன கொன்னே போட்டுவாரு. ஏதோ நீங்க மோகனம்மாவுக்கு நல்லது செய்யறேன்னு சொன்னதுனாலத்தே நான் அத்தனையும் சொன்னேன். ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிட்டதே. சரி, நான் போயிட்டு வரேம்மா. தம்பி, இப்பதான் ஞாபகம் வருது, நாளைக்கு காலையில மோகனம்மாவுக்கும் வீரையாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதனால வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வைங்கன்னு செந்தாமரையா போன் போட்டு சொன்னாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியலீங்க. ஓ, அப்படியா விஷயம்? ரொம்ப நன்றிங்க ஐயா, இந்த தகவல் தான் ரொம்ப முக்கியம். சரி, நீங்க பாதுகாப்பா போயிட்டு வாங்க. பாத்தியா மாப்பிள, அவன் ஆத்தாக்காரி ஆஸ்பத்திரியில சாக கிடக்கா, இவன் கிளுகிளுன்னு கல்யாணம் பண்ணிட்டு கிடக்கான். இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த புள்ளைய கல்யாணம் பண்றது மட்டும்தான் அவன் வெறியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா மாமா, எனக்கும் அப்படித்தான் தோணுது. அவளுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வரும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே கிடக்கு. ஏன் மாப்பிள, உன் சந்தேகமே தீரா மச்சானுக்கும் இந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இருக்குமான்னு தானே? அதையும் இப்ப வந்தவர்கிட்டயே கேட்டுக்கலாம்ல.
மச்சான் போட்டோவை காமிச்சு இவர் தெரியுமான்னு கேட்டிருந்தா ஏதாச்சும் சொல்லியிருப்பா இல்லைல்ல? இல்லை மாமா, எனக்கு முழு விவரமும் தெரியணும். அவளை பற்றி மொத்த டீட்டெயில்ஸும் வேணும். அதை அவங்க அத்தையினால மட்டும்தான் சொல்ல முடியும். அவளுக்காக தான் கண்டிப்பாக அவங்களும் தற்கொலை முயற்சி பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இப்போ வந்தவருக்கு மேலோட்டமாக சில விஷயம் தான் தெரிஞ்சிருக்கு. அதை வச்சு நாமளும் தெளிவாக முடிவெடுக்க முடியாது. அவங்க அத்தையை தான் மீட் பண்ணணும். அது எப்படிடா அந்த மாதிரி கழுத்தை அறுத்துக்கிட்டு பேச முடியாமல் படுத்து கிடக்க ஆஸ்பத்திரியில் எப்படி பேச முடியும்? பார்க்கலாமாமா, மோகனா கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறதுன்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். என் ஃப்ரெண்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான், வரட்டும். டேய் தீரா, வாமாப்ல, ஏன் இவ்வளோ லேட்டு? ஏய் தீரா, நீ கேட்ட விஷயத்தையெல்லாம் கலெக்ட் பண்ணி வர்றதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிப்போச்சுல. சரி சரி, அந்த மோகனா கல்யாணத்தை சட்ட ரீதியாக நிறுத்திருக்கு ஏதாவது வழி இருக்கால? இரு கல்யாணம் நடக்கிறப்ப நம்ம போன இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல, கட்டாயப்படுத்தி நடத்துறாங்கன்னு அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுக்கணும். அப்படி பண்ணுமாடா? எங்கப்பா அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போய் கிடக்கு. எதையாவது சொல்லி அவனுங்க கார்னர் பண்ணி வச்சிருப்பானுங்க. அவ சொல்லாட்டி என்னத்த பண்றது? அப்ப யார் பேச்சையும் கேட்காம கல்யாணத்தை நிறுத்தணும்னா அந்த பொண்ணு மைனரா இருக்கணும். அதை தான் இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். என்னடா தீரா நீ சொல்லுடு? ஆமாடா, எனக்கும் அவ 18 வயசு ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்மா தெரியல. அவ பார்க்க சின்ன பொண்ணு மாதிரியே தான் இருப்பா, அவ்வளவுதானே? ஆமாடா, அந்த பொண்ணு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்ச ஸ்கூல்ல போய் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனோட சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. அப்படியா? அதுல என்னடா போட்டிருக்கு? இன்னும் அந்த பொண்ணுக்கு 18 வயசாக 3 மாசம் இருக்குன்னு போட்டுருக்குடா. சோ அது கணக்குப்படி அவளுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் 3 மாசம். அப்படின்னா அவளுக்கு அது வரைக்கும் கல்யாணமே பண்ணக்கூடாது. சரிடா, ஆனா இப்ப வந்தவரு கல்யாணம் நடக்குதுன்னு உறுதியா சொல்லல. ஆனா நீ நாளைக்கு காலையில போய் அவங்க கல்யாணத்தை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நிறுத்து. இது தொடர்பா நானே உனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ஏன் ஆகரா, நீ அங்க வரலையா? இல்லடா, கல்யாணத்தப்ப அவங்க வீட்டாளுங்க எல்லாம் அங்கதான் இருப்பாங்க. அந்த நேரம் தான் நான் ஆஸ்பத்திரியில் இருக்கணும். அவளோட அத்தையை பார்த்து சில விஷயத்தையெல்லாம் கேட்கணும். சரிடா, நான் போயிட்டு வரேன். நீ சொன்ன காரியத்தை முடிச்சுட்டு நான் உனக்கு கூப்பிடுறேன். நீ அப்படியே ஆஸ்பத்திரி போயிட்டு என்ன நிலவரன்னு பாத்துக்க. டாக்டர்ஸ், இப்ப ரவுண்ட்ஸ் வர நேரம் கூட கிடையாது. உங்களை பார்த்தா இங்க வேலை பார்க்குறவங்க மாதிரி தெரியலையே. ஏய், சத்தம் போட்டா கொன்றுவோம். இப்ப என்ன பண்ற? பேசாம கதவை திறந்து வெளியில இருக்கிற அந்த தடிமாடன் கிட்ட போய் இவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் இல்ல கிளீன் பண்ணணும் அப்படின்னு எதையாவது ஒரு சாக்க சொல்லி 1/2 மணி நேரத்துக்கு யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ற என்ன? சொல்றேன், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. அந்த பயம் இருக்கட்டும். அம்மாடி மன்னிச்சிடுமா, உன்னை என் தங்கச்சி மாதிரி நினைச்சுக்கிறேன். இந்த அம்மா கிட்ட சில முக்கியமான விஷயம் பேசணும். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். அதுக்காக தான் இப்படி பண்ண வேண்டியதாயிடுச்சு. தப்பா நினைக்காதம்மா, நீ நினைக்கிற அளவுக்கு நாங்க கெட்டவங்களா இல்ல. எது சும்மா பயமுறுத்துனீங்களா? ஆமாமா, நானே ஒரு காமெடி பீஸ். தயவு செஞ்சு இந்த உதவியை மட்டும் நான் பண்ணிடுமா? சரி, என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிட்டதே. கொஞ்ச நேரம் அதான் அந்த பக்கம் இருக்கிற ரூம்ல போய் உட்காந்துக்க. நாங்க கேட்க வேண்டியதை கேட்டுட்டு போயிடுவோம். சரி போறேன், உங்களுக்கு 10 நிமிஷம் தான் டைம், சரியா? சரி சரி போதாயி. டேய் அகரா, என்ன கேட்கணுமோ கேட்டுக்கோ. இப்பயே உனக்கு 10 நிமிஷம் தான் டைம்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போய் கிடக்கு. என்னப்பா தீரா, இங்க நடக்கிற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ அகரனாப்பா, தீரனோட அண்ணன் பையன் தானே?